ஆண் சஹாபாக்கள் பிலாலும் பெண் சஹாபி அன்னை சுமையாவும் இந்த மார்க்கத்தை விட்டு கொடுக்காமல் எங்கும் உயிர்வாலும் பரவாயில்லை ஷரியத்தை விடக்கூடாது என்று நின்றார்களே, அந்த பிடிவாத குணம், அந்த பிடிவாத போராட்ட தன்மை நிகழ்காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நம் உள்ளத்துல அந்த ரத்தத்துல கொஞ்சமாவது ஓடணும் அல்லவா? போராட்டம் அறிவிச்சதுக்கு பின்னாடி, டேட்டை பிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி, அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு போயிடுறது அல்ல ஒரு இஸ்லாமியனுடைய புத்திசாலித்தனம், வீரமிக்கத்தனம். அந்த நாளை எதிர்பார்க்க வேண்டும். ஏப்ரல் 13 என்னைக்கு வரும்? அந்த நாளில் போராட்டத்தில், அந்த கடும் கண்டன போராட்ட ஆர்ப்பாட்டத்தில் என்னுடைய பங்களிப்பு என்ன, என்னுடைய எதிர்ப்பு என்ன, நான் எப்படி இதை வன்மையாக கண்டிக்க போகிறேன், என் சரியத்திலே கை வைக்கக்கூடியவனை என்னுடைய எதிர்ப்பை நான் எப்படி அவன் காதுக்கு தெரியப்படுத்த போகிறேன் என்ற உயர்ந்த சிந்தனைகள் வாழும் நிகழ்காலத்தை நமக்கு வர வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த சட்டம் பாஸ் செய்யப்பட்டதற்கு பின்னால் இந்தியாவில் உள்ள 29 மாநிலங்கள்ல எந்த மாநிலங்கள்ல சட்டசபையில வெடிச்சதோ இல்லையோ, தமிழகத்துல படும் மோசமான கொந்தளிப்புகள் ஏற்பட்டது. ஒரு கட்சியை தவிர எல்லா கட்சிகளும் ஆதரித்து இது சட்டம் எதிர்ப்பானது, இது எதிர்மறையானது, இந்திய சூழலுக்கு மாற்றமானது, இறையாண்மைக்கு மாற்றமானது, ஒருமைப்பாட்டுக்கு மாற்றமானது, மொத்தத்தில் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு ஆக எதிரானது என்று அமைச்சர்கள் உட்பட, முதலமைச்சர் உட்பட, எல்லா கட்சி எண்களிலும் உட்பட இந்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதையெல்லாம் மதிக்காமல் நள்ளிரவு 2 மணி ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி மக்களவையில் இந்த சட்டத்தை பாஸ் செய்திருக்கிறார்கள் சொன்னால், நீங்கள் கவனிக்க வேண்டிய செய்தி 288 ஓட்டுகள் விழுந்ததனால்தான் அவர்கள் மெஜாரிட்டியை இதை செய்திருக்கிறார்கள். நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். உன்னுடைய ஷரியத்தில் யாரெல்லாம் கை வைப்பார்களோ, உன்னுடைய தீனுல் இஸ்லாத்தில் யாரெல்லாம் முறைகேடு செய்வார்களோ, யார் யாரெல்லாம் அதற்கு எதிராக ஆதரவு தெரிவிப்பார்களோ, ரப்பே அந்த கரங்களை நாசமாக்கி என்று நாம் துஆ செய்தால் போதும், அல்லாஹ் அதற்கான தீர்வையும் பாடத்தையும் அவர்களுக்கு புகட்டி விடுவான். இங்க பிரச்சனை என்னன்னா, என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல. இன்னைக்கு வேகமா போற ஒரு வாலிபனை நிப்பாட்டி இன்னைக்கு என்னப்பா அப்டேட்னு கேளுங்க, அரசியல்ல அப்படின்வான். உண்மை அதுதான். இன்னைக்கு உள்ள அரசியல் அப்டேட் கேளுங்க, தெரியாது. நாளைக்கு இஸ்ராயல் கூப்பிட்டா போற வயது முதிர்ந்த 75 வயசு அந்த முதியவருக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டும் இருக்கு. இது 75 வருஷம் வாழ வேண்டிய இவனுக்கு எந்த அப்டேட்டும் கிடையாது. ஆனா கையில பார்த்தா 50,000 செல்போன், விலை மதிக்க மிக்க செல்போன், ஆப்பிள் போனு, சாத்துக்குடி போனு, என்னென்ன போன்லாம் வந்து போஷிப்பான். விலை உயர்ந்த மொபைல்களை வச்சிருக்கிறோம். ஆனா நாட்டுல என்ன நடக்குது, நம்மளை சுத்தி என்ன நடக்குது, இஸ்லாமியர்களுக்கு என்ன நடக்குது என்பதை கொஞ்சமும் கூட அது சம்பந்தமாக தெரிஞ்சிக்காம ஒரு விழிப்புணர்வு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த நிலை வருங்காலத்தில் அபாய நிலைக்கு மாறும் என்பதை மார்க்க உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் போர் கொடி எப்பொழுது உயர்த்தப்பட வேண்டும் என்று ஒரு